வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் புத்தந்துறை கிராமத்தில் மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழப்பு. விபத்துக்கான காரணம் குறித்து புதுக்கடை போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை. புனித அந்தோனியார் தேவாலய திருவிழா அலங்கார பணிகளை மேற்கொள்ள வைத்திருந்த இரும்பு ஏணியை இடமாற்றிய போது விபத்து. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். இரும்பு ஏணியை வேறிடத்தில் மாற்றிய போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா ரூ. 5 லட்சம் நிதியுதவி. மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா நேரடி நடவடிக்கை. மார்ச் 8 முதல் மணிப்பூரில் மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதை உறுதி செய்ய பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவு. முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என 3 பக்க விளக்க கடிதம் கொடுத்துள்ளோம். திருப்பூரில் அண்ணாமலை பேட்டி. நடிகை விஜயலட்சுமி விவகாரம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை விசாரணை. சென்னை மாநகராட்சி மண்டலங்களின் எண்ணிக்கை உயர்வு 15லிருந்து 20ஆக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியீடு. சென்னை தி நகரில் 2025-2026 ஆண்டிற்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் 18வது வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். நாங்களாக வம்பு சண்டைக்கு வரவில்லை, ஆனால் வந்த சண்டையை விடமாட்டோம். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி பேட்டி. சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் மீண்டும் குதிரை பந்தயம். 150 குதிரைகள், ஜாக்கிகள் மற்றும் பயிற்சியாளர்கள் பங்கேற்பு. ரூபாய் 4.16 கோடி பரிசு தொகை அறிவிப்பு. கோவையில் 3,23,277 சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பதிவு. கடந்த ஓராண்டில் மட்டும் ரூபாய் 16,000 கோடி நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ரூபாய் 55 கோடி மத்திய அரசு நிதியுதவி. திண்டுக்கல் அருகே சிறுமலை மலைப்பாதையில் பேட்டரி, வயர் மற்றும் வெடிபொருட்களுடன் அழுகிய நிலையில் ஆண் சடலம். அருகில் சென்றபோது மர்ம பொருள் வெடித்ததில் காவலர்கள் 3 காயம். பேட்டரி மற்றும் 8 ஜெலட்டின் குச்சிகள் பறிமுதல். தீவிரவாதிகள் பதுங்கி இருந்தனரா என்று என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை. திண்டுக்கல் அருகே சிறுமலையில் மர்ம பொருள் வெடித்து சிபு என்பவர் உயிரிழப்பு. இரும்பு கரத்தை இப்போதாவது பயன்படுத்த வேண்டும். எக்ஸ் தள பதிவில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தாய்மொழியே தெரியாமல் மாணவர்கள் படித்து பட்டம் வாங்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேதனை. (2026) தவிக தலைவர் விஜய்தான் தமிழகத்தின் முதலமைச்சர். தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் நம்பிக்கை. சீமான் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜ் பணியாளர் சுபாகருக்கு வலசரவாக்கம் சார்பு ஆய்வாளர் கோபி கொடுத்த புகாரில் பிணை. சோழிங்கநல்லூர் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. தங்கம் விலை தொடர்ந்து சரிவு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் ரூபாய் 63,520க்கும், 1 கிராம் வெள்ளி 105 ரூபாய்க்கும் விற்பனை. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அனல் மின் நிலையத்தில் மே மாதத்திற்குள் மின் உற்பத்தி தொடக்கம். மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தகவல். பாலியல் குற்றங்கள் உள்ளிட்ட குற்றவியல் வழக்குகளில் புகார்தாரர் பெண் சொல்வது எல்லாம் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி PV குஞ்சு கிருஷ்ணன் கருத்து.
மயிலாடுதுறை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக ஸ்ரீகாந்த் பொறுப்பேற்பு. வருவாய் அலுவலர் தலைமையில் வரவேற்பு. இந்தியை திணிக்க மாட்டேன் என்று மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா இந்தியில்தான் சொன்னார். தொடர்ந்து திமுக தான் ஆட்சியை பிடிக்கும். நடிகர் SV சேகர் பேட்டி. அரியலூர் ரயில் நிலையத்தில் வினோத்குமார் என்பவரிடம் 80 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். ரயில்வே போலீசார் தகவலின் பேரில் வருமான வரித்துறை துணை இயக்குநர் சுவேதா தலைமையிலான அதிகாரிகள் நடவடிக்கை. இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படும் திமுகவை தடை செய்ய வேண்டும். தூத்துக்குடியில் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் பேட்டி. நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை பெற மத்திய பாஜக அரசு சூழ்ச்சி செய்கிறது. திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா பேச்சு. தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கிரீஷ் சோடங்கர் சென்னை வருகை. விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் உற்சாக வரவேற்பு. நடிகை குறித்து சீமான் சர்ச்சை பேச்சு. முக்குளத்தூர் புலிக்கடை தலைவர் கருணாஸ் கண்டனம். திமுகவினர் நடத்தும் CPSE பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் மூட சொல்வாரா? முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி. மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 41% 40% குறைக்க மத்திய பாஜக அரசு திட்டம். தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எதிர்ப்பு. சீமான் பேசுவதை கேட்டுக்கொண்டு நாம் தமிழர் கட்சியில் பெண்கள் எப்படி தொடர்கிறார்கள் என தெரியவில்லை. திமுக MP கனிமொழி ஆவேச பேட்டி. எங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பீர்கள் என்று நம்பிதான் உங்களுக்கு வாக்களித்தோம். இதனையே நீங்கள் தொடர்ந்தால் தேர்தலில் தோற்கடிப்போம். திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் கரடிபுத்தூரில் குவாரி அமைக்க எதிர்ப்பு. கடைக்காரருடன் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரம். கடைக்குள் காரை ஏற்றி ரகளை. அண்ணாமலை பல்கலைக்கழக உதவி பேராசிரியரின் நடவடி வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். தமிழகத்தில் 2 MPக்கள் 4 MLAக்கள் இருந்தும் BC கொடியை ஏற்ற முடியவில்லை. திருமாவளவன் MP வேதனை. பிப்ரவரி மாதம் GST வசூல் 9.1% அதிகரித்து 1.84 லட்சம் கோடி ரூபாயாக உயர்வு. மத்திய நிதி அமைச்சகம் தகவல். இலங்கை கடல் பகுதிக்கு எல்லை தாண்டி வரும் தமிழக மீனவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு இலங்கை வடக்கு மாகாண மீனவர்கள் கோரிக்கை. உலக செஸ் வீரர்களின் புதிய தரவரிசை பட்டியல் வெளியீடு. நார்வேயின் மாக்னஸ் கார்ல்சன், ஜப்பானின் கிகாரு நகமுரா முறையே முதல் மற்றும் 2வது இடங்களை பிடித்தனர். இந்திய வீரர்கள் குகேஷ் 3வது, கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா 8வது இடத்திற்கு முன்னேற்றம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது தென்னாப்பிரிக்க அணி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் சுலப வெற்றி. இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி உண்மையான உத்வேகம் அளிப்பவர். பாகிஸ்தான் வீரர் அப்ரார் அகமது சொல்கிறார். சீனாவைச் சேர்ந்த 7 பல்கலைக்கழகங்களுக்கு தைவான் அரசு திடீர் தடை. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்ததால் நடவடிக்கை என அறிவிப்பு. டிரம்புடன் ஓவல் அலுவலகத்தில் நேரடி மோதல். அமெரிக்காவுடனான உறவை சரி செய்ய முடியும். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நம்பிக்கை. நடிகர் அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி டீசர்
யூடியூப்பில் வெளியான 24 மணி நேரத்தில் 32 மில்லியன் பார்வைகளை பெற்று வரவேற்பு. ஹேமந்த் நாராயணன் இயக்கியுள்ள மர்மர் திரைப்படம் மார்ச் 7ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு தகவல். அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் நேருக்கு நேர் மோதல். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பதவியிலிருந்து நீக்க அமெரிக்கா முடிவு. பதவியிலிருந்து விலக நிர்பந்தம், எந்த நேரமும் பதவி விலகலாம் என சர்வதேச ஊடகங்களில் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.